Hi friends, welcome to CBC class 10th maths exercise number 5.1 fourth problem solution. So இதில் வந்து நிறைய சப்டிவிஷன் 15 சப்டிவிஷன் ஒரே வீடியோ போட உங்களுக்கு போர் அடிச்சிடும், எனக்கே போர் அடிச்சிடும். 5 சப்டிவிஷன் நான் பிரித்து போடுறேன். ஃபர்ஸ்ட் 5 இதில் பார்ப்போம், நெக்ஸ்ட் 5 இன்னொரு வீடியோ, நெக்ஸ்ட் 5 இன்னொரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஏபி, இதில் எது ஏபின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபி இருக்கான்னு செக் பண்ணணுன்னா அதோட காமன் டிஃபரன்ஸ் டி வந்து சேமாக இருக்கணும். அதாவது இப்படி இருக்கணும், A2 மைனஸ் A1ம் A3 மைனஸ் A2ம் மைனஸ் A2வும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஏபி. இதுதான் ஏபிக்கான கண்டிஷன். A2 மைனஸ் A1 A3 மைனஸ் A2 சேமாக இருக்கணும். ஓகேவா? இப்போது A1னா ஃபஸ்ட்டு டேர்ம், A2னா செகண்ட் டேர்ம், A3னா தேர்டு டேர்ம், A4னா ஃபோர்த் டேர்ம். செக் பண்ணுங்கள். A2 மைனஸ் A1 4 மைனஸ் 2வும் இந்த 8 மைனஸ் 4ம் சேமாக A3 மைனஸ் A2வும். ஸோ இங்கே 2 இங்கே 4 சேமாவாக இருக்குது? இல்லை. அதான் பாருங்கப்பா, A2 மைனஸ் A1 4 மைனஸ் 2 that is 2, A3 minus A2 8 minus 4 ரெண்டு சேம் இல்லை. ஸோ therefore difference is not same. difference வந்து இங்கே சேமாக இல்லை. therefore it is not an AP. எப்படி இங்கிலீஷ் பக்காவாக an AP AEIOயில் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடியும். செகண்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் 2, 5/2, 7/2. இந்த 5/2லாம் இருக்கா, இது நம்ம நார்மலாக நம்ம பாயிண்டில் மச்சிக்கலாம். 5 டிவைடட் பை 2, 5 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்ன வரும்? 2 2s 4, பேலன்ஸ் 1, 0.5 2.5 இப்படி எழுதிக்கோங்க. 2.5 இது 3 இது 3.5. இது நமக்கே பார்த்தாலே தெரியுது ஏபி வரும்ன்ட்டு. ஏன்னா பாருங்கள் எல்லாமே 0.5 ஏறிட்டே போதா. ஸோ ஏபி கண்டிப்பாக இங்கே வரும். எதுக்கு செக் பண்ணிக்கலாம். D is equal to A2 minus A1 A3 minus A2 A2 minus A1 A3 minus A2 இதெல்லாம் செக் பண்ணலாம். 2.5 minus 2 is equal to A3 minus A2 3 minus 2.5. 2.5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 0.5. 3 minus 2.5 எதுவும் 0.5 தான். நீ மூணாவது வேணால் கூட செக் பண்ணிக்கலாம். A4 minus A3 கூட பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் சேமாக இருக்கணும். என்ன பண்ணி பாருங்கள். A4 minus A3 இதான் ஃபோர்த் டேர்ம். இது A1 இது A2 இது A3 இது A4. ஸோ 3.5 மைனஸ் 3 3.5 மைனஸ் 3 0.5 எல்லாம் சேம் தான். therefore difference is same or equalனு போட்டுக்கோங்க. therefore it is an AP. இது வந்து ஒரு AP. அவங்க என்ன சொன்னாங்க, if they form an AP, if ஒரு வேளை ஏபியாக இருந்துச்சுன்னா find the common difference. காமன் டிஃபரன்ஸ் என்னப்பா? காமனாக எல்லாத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? காமன் டிஃபரன்ஸ் என்னது? காமனாக எல்லாத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 0.5. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, அண்ட் ரைட் தி 3 more terms. அதாவது ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது, 5/2 5/2னானது 2.5 இருக்குது, 3 இருக்குது, 3.5 இருக்குது. இன்னொரு 3 more terms வேணுமா? ஓகே, இப்போ 3.5ஓட ஒரு 0.5 இந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் 0.5 3.5ஓட 0.5 சேர்ந்தால் 4. இந்த 4ஓட ஒரு 0.5 ஆட் பண்ணுங்கள். அப்போ 4.5. இந்த 4.5ஓட ஒரு 0.5 ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 5 வந்துடும். அவ்வளோதான், இப்படியே போயிட்டே இருக்குது. 3 more terms தான் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. நானும் 3 more terms எக்ஸ்ட்ரா ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? ரைட், புரிஞ்சா? இதை இப்படியே எழுதலாம், இல்லை நீங்கள் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறேன் சார், எங்கள் ஸ்கூல் மிஸ் திட்டுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். 5/2 அப்படின்னா 2.5. இது 3, இது வந்து 7/2 பாருங்கள். 5 is 7. அடுத்த 4 அதுக்கப்புறம் ஒரு ஆட் நம்பர் 5க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் இன்னொரு ஆட் நம்பர் என்னது? 9/2 9/2னா 4.5 நெக்ஸ்ட்டு 5. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படியும் எழுதிக்கோங்க, இல்லை இப்படி தாங்க. ரெண்டுமே ஒன்று தான்ப்பா, ரெண்டுமே கரெக்டு தான்ப்பா, தப்பெல்லாம் போட மாட்டாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ இதுவும் வந்து ஏபியில் வாங்க பாருங்களா. 1.2 3.2 5.2 7.2 எல்லாம் 2 ஆட் ஆகுதுல்ல. ஸோ இதுவும் ஏபி வரும், கண்டிப்பாக வரும், நமக்கே தெரியுது. பார்த்தாலே சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். செக். D is equal to A2 minus A1. இதான் A2, இது A1. சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? minus 3.2 minus of minus 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ minus 3.2 then minus into minus plus 1.2. see 3.2லேருந்து 1.2 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்ப்பா? ரெண்டுமே சிம்பிள் வேறு மாதிரி இருக்கா. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும். அப்புறம் பெரிய நம்பர் தான், அதோட சிம்பிளை போட்டால் மைனஸ். 3.2ல் 1.2 போச்சுன்னா இங்கே பாருங்கள். 3.2லேருந்து 1.2 சப்ராக்ட் பண்ணிட்டா 2 minus 2 0 3 minus 1 2.0 அது 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ A2 minus A1 கண்டுபிடிச்சா. அதே மாதிரி இது A1 இது A2 இது A3 இது A4. A2 minus A1 போட்டு இப்போ A3 minus A2 போடுவோமா?
a3 minus a2 minus 5.2 minus of minus 3.2. So minus 5.2 minus into minus plus 3.2 ஆகிடும். ஸோ மைனஸ் 5 பெருசா ப்ளஸ் 3 பெருசா மைனஸ் 5 தான் பெருசு. அதோட சிம்பிள் வேறு வந்து சப்ராக்ட் பண்ணும். 5 minus 3 என்ன வரும் 2ன்னு வரும். சம்டைம்ஸ் a2 minus a1 சேமாக வந்துடும், a3 minus a2 சேமாக வரும். ஆனால் இவன் பிரச்சனை பண்ணுவோம். ஸோ அதனால் சேஃபர் சைடுக்கு அதையும் போட்டுக்கோங்க. a4 minus a3 இவன் வரலாம் கூட வரல தான், நாட் ஏபி தான். minus 7.2 minus of minus 5.2. ஸோ minus 7.2 plus 5.2. ஸோ இது என்ன வரும் minus 2. ஸோ எல்லாமே சேமாக இருக்குது. therefore difference is same. Difference is same. Therefore it is an AP. It is an AP. ஸோ ஏபின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்லணும், வாட் இஸ் அ காமன் காமன் அதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது D. therefore the common difference D is equal to minus 2. இப்போ நெக்ஸ்ட்டு 3 more terms கண்டுபிடிக்கணுமா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3 more terms, அதாவது minus 1.2 minus 3.2 minus 5.2 minus 7.2 minus 7.2 எங்கெங்கேயோ பண்ணுறோம் minus 7.2. நெக்ஸ்ட் நான் நீங்கள் சொல்கிறேன் 1 3 5 7 ஆட் நம்பராக போகுது. நெக்ஸ்ட் நான் வரும் minus 9.2 நெக்ஸ்ட்டு minus 11.2 நெக்ஸ்ட்டு 13.2. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் நெக்ஸ்ட் 3 more terms. ஆக்சுவலாக இந்த minus 2ஓட ஆட் பண்ணி போடணும். நம்ம டேரெக்டாக டக்குன்னு போட்டோம். ஸோ இதுதான் ஈஸியாகுது. ஓகே, ஆட் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும். 1 3 5 7 வரைக்கும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 7க்கு அப்புறம் ஆட் நம்பர் 9 11 13 முடிஞ்சிச்சு. ஓகேவா. தேர்ட் சப்டிஷன் முடிஞ்சு. ஃபோர்த் சப்டிஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இது ஏபியான்னு செக் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு காமன் டிஃபரன்ஸ். இது a1 இது a2 இது a3 இது a4. ஸோ ஃபஸ்ட்டு a2 minus a1 செக் பண்ணுங்கள். -6 minus of minus 10. இப்போ -6 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஆகிடும். கரெக்டாக. ஸோ 10 minus 6 என்னப்பா 4. நெக்ஸ்ட்டு a3 minus a2 a3 minus a2 பண்ணுவோம். ஸோ -2 minus of -6 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. கரெக்டாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 6 6 minus 2 4. ரெண்டு டேர்ம் பார்த்துட்டோம். a2 minus a1 பார்த்துட்டோம், a3 minus a2 பார்த்துட்டோம். எதுக்கு இதையும் சேஃபர் சைடு செக் பண்ணிக்குவோம். ஓகேவா. சம்டைம்ஸ் திடீர்னு வராமல் போயிடுச்சுன்னா அப்புறம் தப்பாகிடுச்சுன்னா அதனால் சேஃப்டிக்கு பண்ணிக்கலாம். 2 minus of minus 2. ஸோ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2 + 2 என்னப்பா 4. எல்லாமே சேமாக தான் இருக்குது. therefore difference is same. therefore it is an AP. இது வந்து ஒரு AP. அப்போ இந்த காமனாக வந்து டிஃபரன்ஸ் தான் என்னோட காமன் டிஃபரன்ஸ். therefore the common difference எல்லாத்துக்கும் காமன் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் காமன் டிஃபரன்ஸ். தட் இஸ் 4. டின்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எடுக்கலாம். -10 -6 -2 2. இப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் இதோட ஆட் பண்ணிகிட்டே போகணும். இந்த 2ஓட +4 பண்ணுங்கள். அந்த +4 பண்ணால் 2 + 4 என்னப்பா 6. இதோட திரும்ப ஒரு +4 6 + 4 10. இப்போ இதோட இன்னொரு +4 10 + 4 14 தான். ஸோ இது வரைக்கும் கொஷினை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணிகிட்டே போட்டுருணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகும். இப்போ 5th சப்டிவிஷன். இதுக்கு வந்து சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து ஏபியான்னு செக் பண்ணுவோமா. ஏபி எப்படி செக் பண்ணுவோம். D is equal to a2 minus a1. ஸோ இது a1 இது a2 இது a3 இது a4. ஸோ a2 minus a1 3 + √2 minus 3 + 3 minus 3 கேன்சல் √2. நெக்ஸ்ட் a3 minus a2 போட்டு பார்ப்போம். 3 + 2 √2 மைனஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா. ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே 3 + √2 வரணும். இப்போது இந்த மைனஸ் உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளிட்டு என்ன ஆகும்னா 3 + 2 √2 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் உள்ளே வந்துடும். ஸோ -3 minus √2. இப்போது 2 √2 இருக்குது. 2 √2 அதில் மைனஸ் ஒன்று மேலாம் 1 இருக்கும். 1 √2 சப்ராக்ட் பண்ணால் நான் 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 சேமாக வந்துச்சு. நம்ம இதுக்கு இதையும் போட்டு பார்ப்போம். a4 minus a3. ஸோ 3 + 3 √2 மைனஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட்டில் 3 + 2 √2. தொண்டையில் கிச்சு தொண்டை வலிக்குது. மைனஸ் உள்ள தள்ளுங்க. -3 minus 2 √2. நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் இப்போ கேட்டனாலும் கேட்பீங்க. நான் சொல்லுவேன், கேட்கலனாலும் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் 3 √2 3 √2லேருந்து -2 √2 சப்ராக்ட் பண்ணால் 1 √2. இங்கே பாருங்கள் எல்லா டிஃபரன்ஸும் சேமாக இருக்கா.
therefore difference is same. So therefore it is an AP. It is an AP. AP இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்? What is the common difference? காமனாக எல்லாத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? √2. therefore என்னோட காமன் டிஃபரன்ஸ் வந்து √2. இப்போது நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்ப மேட்ரிங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வச்சு நம்ம எழுதிக்கலாம். 3 இருக்குது. 3 + √2 சரி. நெக்ஸ்ட்டு 3 + 2√2 சரி. 3 + 3√2 இங்கே பாருங்களேன். 3 இருக்குது, ஒரு √2 வருது, அப்புறம் 2√2 ஆகுது, அப்புறம் 3√2 ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? கெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க. கேட்குது. 4√2. நெக்ஸ்ட் என்ன வரும் சொல்லுங்கள்? 5√2. அவ்வளோதான். சூப்பர். நெக்ஸ்ட்டு 6√2. அவ்வளோதான். செம்ம, வேறு லெவலு, மாஸ் காட்டுறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் 5 சப்டிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.